ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். பகவான் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நாம் ரசித்து வாழ வேண்டும். சரிங்களா? நாம் அப்படி பண்ணுவோமா? பண்ண மாட்டோமே. எது எது நமக்கு கிடைக்கலையோ அது எல்லாம் நினச்சி நாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எது எது நமக்கு பகவான் கொடுத்துருக்காதோ அதுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்வோமா அப்படின்னா சொல்ல மாட்டோம். நமக்கு எது எது கிடைக்கலையோ அதையே நினச்சி கவலைப்பட்டுண்டு வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஏன் அப்படி? நம்ம வாழ்க்கை சொர்க்கமா இல்லை நரகமா என்பது நம் கையில் தான் உள்ளது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பகவான் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை ஒவ்வொரு டைமும் என்ன சொல்கிறாருன்னா, அதை ரசித்து வாழ பழகு. டைம்ன்றது போனால் திரும்ப கிடைக்காது. ஆகையினால் உனக்கு எந்த வாழ்க்கை கொடுத்துருக்கணும் அதை நீ ரசித்து வாழ பழகு அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் என்ன பண்ணணும்? மனதை தூய்மையாக வச்சுட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். இப்போ நோம்பி போட்டாங்கன்னா பால் குடம் எடுக்கிறாங்க தானே? எதுக்காக எடுக்கிறாங்க? குடம் என்பது உடல். சரிங்களா? குடத்தில் உள்ள பால் என்பது நம்முடைய மனம். உடலில் உள்ள மனமானது அந்த குடத்தில் உள்ள பாலை போல வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பால் குடம் எடுப்பது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். காவடி எடுக்கிறாங்க இல்லைங்களா? காவடி எடுப்பது எதற்காக? இப்போது பகவானை பார்க்க போக காவடி எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், போய் சாமியை பார்க்க முடிக்கும், அதை கீழே வைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதை போல வாழ்க்கை என்கின்ற அந்த பயணத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டிட்டு நம்ம டேக்டிஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், தடைகள் வருமானா நிச்சயமாக வரும். வரலைன்னா அது விதி விடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது தடை என்பது நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நாம் போகின்ற பயணத்தில் நாம் அதுலேயே நம்ம கவனமாக போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த தடை வந்துடுச்சு, இந்த தடை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்தலாமா அப்படின்னா நிறுத்தக்கூடாது. எப்பயுமே வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் கல் முள் மேடு பள்ளம் எல்லாமே தான் உண்டு. எல்லாத்துக்குமே எல்லாமே உண்டு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவானை பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவர் கல் முள் இருந்தால் மேடு பள்ளம் இருந்தால் அதையெல்லாம் தாண்டி 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 கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நாம் பகவானை பிடிக்கணும், பகவான் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவான் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போது பகவான் நம்மளை பிடிச்சிட்டாருன்னு வைங்களேன், நம்மளை எல்லா டைம்லேயுமே எப்படி அதுலேருந்து நகர்த்தி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். சரிங்களா? அப்போ முயற்சி பண்ணலாமா? அப்போ மனதை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மெயினாக உதவுவது எது? அன்பு, கருணை.
இது ரெண்டையுமே நாம் பிடிச்சிக்கிட்டு இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நாம் பிடிச்சிட்டு வரும்போது மட்டும்தான் மனமானது தூய்மையாக்கப்படும். சரிங்களா? அப்போ மன தூய்மைக்கு உண்டானதை நம்ம என்ன பண்ணணும்னா, மனம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம தினமுமே ஏதாவது சத்சங்கம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது அழுத்தம் வருது இல்லைங்களா, அந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு அப்பப்போ வெளியே வந்துடணும். அப்படி அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரும்போது மட்டும்தான் அந்த மனமானது தூய்மையாக்கப்படும். இல்லைன்னா ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், மனம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்று மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மன ஓட்டத்தை நிப்பாட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் உள்ளுக்குள்ளே எதையுமே ஓட்ட விடக்கூடாது. நம் மனம் நம் கையில். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நம் மனதை நாம் கையாளலாமா, இல்லை நம் மனம் நம்மை கையாள வேண்டுமா? நாம தான் முடிவெடுக்கணும். அப்போ நம் மனதை நாம் கையாள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? எந்த அழுத்தத்தையும் மனசுக்கு கொடுக்கக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸில் வாழணும். அப்படி வாழும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் உண்டாகாது. எப்பயுமே ஃப்யூச்சர் டென்ஸ் நினச்சி தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சர் நினச்சி இல்லைங்களா? பகவான் பார்த்துப்பாரா இல்லையா? நமக்கு உண்டான முயற்சி மட்டும் நாம் எடுப்பது மிக மிக அவசியம். ஆனால் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னா கூடாது. பகவான் கையில் ஒப்படைச்சிடணும் எல்லாத்தையுமே. நாம் பகவானை பிடிக்கிறத விட பகவான் நம்மளை பிடிக்க வைக்கணும். அப்போ தான் நாம் எல்லாத்தையுமே ஈஸியாக கடந்து போய்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? அப்போ பகவான் என்னென்ன நினைக்கிறாரோ அது எல்லாம் நாம் கடைப்பிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் பகவான் நம்மளை பிடிப்பார். பகவானுக்கு பிடித்தமானவங்களாம் குழந்தைங்களாம் நாம் ஆகணும். அதுக்குண்டானதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து செய்யணும். எல்லாத்துக்குமே கர்மா என்பது உண்டு. அந்த கர்மாவை குறைச்சிக்கிறதும் இல்லை இவ்வளோவா வச்சுட்டு இருக்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பகவான். கர்மாவை குறைச்சிக்கலாமா? பகவான் சொல்கிறத கடைப்பிடிக்கலாமா? மனதை தூய்மையாக வைத்துக்கொள்வோமா? மனதை தூய்மையாக வைத்து கொள்ளும் போது மட்டுமே பகவான் உள்ளுக்குள்ள உட்காந்துப்பார். அதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? பற்றற்ற நிலையில் வாழணும். பற்றற்ற நிலையில் வாழும்போது மனம் பாதிக்கப்படாது. எப்பயுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் புத்துணர்ச்சி கிடைக்கும். சிரித்தபடி இருக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல் நாம் சிரித்து மகிழ வேண்டும். பகவான் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்கணும்னா அன்பு கருணை ஃபாலோ பண்ணணும். மனதை தூய்மையாக வைத்து கொள்ளணும். இது எல்லாம் பண்ணும்போது பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறதை எல்லாம் கடைப்பிடிப்போம். விடாமல் முயற்சி பண்ணுவோம். பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.